கொத்தமல்லி தக்காளி சேர்த்து சட்னி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். சட்டி சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் நேரம் வறுத்துக்குவோம். காஞ்ச மிளகா 4 சேர்த்துக்கிறேன். அதையும் வறுத்துக்குவோம். கலர் மாறாமல் கருப்பாயிராமல் வறுத்து எடுத்துக்குவோம். மிளகா எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ 2 பெரிய வெங்காயம் 3 பல் பூண்டு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதை வதக்கிக்குவோம். ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அதையும் வதக்கிக்குவோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். புளி கொஞ்சமாக எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்குவோம். தக்காளி வதங்கிடுச்சு. கொத்தமல்லி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கட்டு. அதையும் போட்டு வதக்கிக்கிறேன். கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சு உப்பு சேர்த்து அரைச்சிக்குவோம். சட்னியை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்குவோம். கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.